Example 3.33 solve 2x square minus 3x minus 3 equal to 0 by formula method சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ 2 அண்டு பியோட வேல்யூ -3 அண்டு சியோட வேல்யூ -3 வித் சிம்பிளோட நீங்கள் போடுங்க மைனஸ் இருக்கும் பட்சத்தில். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a. இப்போ நம்ம இங்கே ஏ அண்டு பி அண்டு சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா பியோட வேல்யூ -bன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு பியோட வேல்யூ -3 அண்ட் ஃபார்முலாவில் இருக்கிற 1 மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு +3 ஆயிரும். அப்போ +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² அப்படிங்கிறப்ப -3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -3 இன்ட்டு -3 9 கிடைக்கும். ஸோ 9 மைனஸ் 4ac அப்படிங்கிறப்ப 4 ஏவோட வேல்யூ 2 சியோட வேல்யூ -3. ஸோ 4 2s are 8 8 3s are 24 -24 நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம், அதனால் +24 நம்மளுக்கு வரும் பை 2a அப்படிங்கிறப்ப 2 இன்ட்டு ஏ அதோட வேல்யூ 2. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √33/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இது கிடச்சிருது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √33/4ன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 33 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இது ஃபேக்டரைஸ் மெத்தடில் போட்டோம்னா நம்மளால் எப்படி போட முடியும் அப்படின்னா 33 அது 3 டேபிளில் போடலாம். 11 இன்ட்டு 3ன்னு வரும். இதுவும் ப்ரைம் நம்பர் இதுவும் ப்ரைம் நம்பர். ஸோ நம்மளால் காமனாக எதுவுமே வெளியே எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான், இது அப்படியே வெட்டுற வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து 3 ப்ளஸ் √33/4னும் செகண்ட் சொல்யூஷன் வந்து 3 மைனஸ் √33/4 அப்படின்னு நம்மளுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆன்சருக்கும் தான் கொஞ்சம் பிடிக்க வருது. எக்ஸாம்பிள் 3.34 3p² ப்ளஸ் 2√5p - 5 = 0 பை ஃபார்முலா மெத்தட்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக எழுதுகிறப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக p இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா 3, பியோட வேல்யூ 2√5, சியோட வேல்யூ -5ன்னு வருது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வித் சிம்பிளோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ -b அப்படிங்கிறப்ப -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² அப்படிங்கிறப்ப 2√5 இன்ட்டு 2√5ன்னு போடுவோம். அப்போ எப்படி வரும்? √5 நம்மளுக்கு ஒரு 5ஆக கிடைக்கும் இல்லைங்களா? 2√5 இன்ட்டு 2√5. ஸோ √5 இன்ட்டு √5 5, 2 இன்ட்டு 2 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 5s are 20 மைனஸ் 4ac அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ இங்கே என்ன போட்டுக்கிறோம் 3, சியோட வேல்யூ -5. ஸோ 4 5s are 20 -20 இன்ட்டு 3 -16 கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +16 நம்மளுக்கு கிடைக்கும் பை 2a அப்படின்னு போடுறப்ப நம்மளுக்கு 2 இன்ட்டு 3 6ன்னு கிடைக்கும். பாருங்கள், ஸோ -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √80/6 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. √80 நம்மளால் எல்சிஎம் டைப்பில் போட முடியும். ஸோ இப்படி போடுங்க, போடாமல் சம் போடாதீங்க. இது எதனால இப்படி நம்ம வெளியே எடுக்கிறோன்னு பார்க்கணும். ஸோ 2 20 2 10 2 5ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம ரூட் எடுக்கிறப்ப டபுள் டைம் இருக்கிறத நம்ம சிங்கிள் டைம் எடுப்போம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2 டபுள் டைம் இருக்குது, இங்கே ஒரு 2 டபுள் டைம் இருக்குது. ஸோ நம்ம -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2க்கு பதிலாக நம்ம போட்டுக்கலாம் 2 இன்ட்டு 2ன்னு. 5 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும் பை நம்மளுக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2√5 வந்து காமனாக இருக்குது. ஸோ அது நீங்கள் காமனாக எடுத்தாலும் ஓகே. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4√5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது.
பை 6ன்னு இருக்குது. ஸோ 6ங்கிறது 2 டேபிள் வரும். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கனால நம்ம 2 காமனாக எடுத்துக்கலாம். இங்கே 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறது -√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ல் 2 வெளியே போயிடுச்சு, ரிமைனிங் 2√5 பை 6ன்னு கிடைக்கும். ஸோ 1 2 சார் 2, 3 2 சார் 6ன்னு கிடைக்கும். ஸோ -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5 பை 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பாருங்கள். -5 ப்ளஸ் 2√5ன்னு போடுறோம் பை 3ன்னு போடுறோம். அப்படின்னா இப்போ இங்கே ஒரு -√5ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 2√5ன்னு இருக்குது. ஸோ 2√5ல் 1√5 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1√5 கிடைக்கும் பை 3ன்னு கிடைக்கும். அதே இப்போ -√5 -2√5 பை 3ன்னு இருக்குது. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சேருது. ஸோ மைனஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிளை போடணும்னு. ஸோ இங்கே ஒரு √5, இங்கே 2√5, மொத்தமாக 3√5 பை 3ன்னு கிடைக்கும். இப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ -√5 அப்படின்னு நம்மளுக்கு -√5 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.36. சால்வ் pqx² minus p plus q whole square into x plus p plus q whole square equal to 0ன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ax² + bx + c அந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ pq அப்படிங்கிறது a கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா pq ஈக்குவல் டு a, b ஈக்குவல் டு -p + q, c ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர், c ஈக்குவல் டு p + q ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க, கம்பேர் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ், நல்ல ஃபார்முலா, ஒவ்வொரு சம்முக்குமே ஃபார்முலா எழுதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக மக்கப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நிறைய சம் போட்டோம், இனிமேட்டு ஃபார்முலா உங்களுக்காகவே நல்லாவே மக்கப் ஆகிருக்கணும். ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா -p அப்படின்னா மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் இன்ட்டு p + q ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்குறாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் √ பிக்கு பதிலாக மைனஸ் இன்ட்டு b + q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏவோட வேல்யூ pq, சியோட வேல்யூ p + q ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டு பை 2aக்கு பதிலாக 2pq அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால் p + q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா -p + q ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு -p + q ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பவர் ஆட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே p + q ஹோல் பவர் 4ன்னு போட்டிருக்குறாங்க. மைனஸ் அது கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு p + q ஹோல் பவர் 4. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கன்னு, இங்கேயும் பவரில் 2 இருக்குது, இங்கேயும் பவரில் 2 இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் பவர்னு பார்த்தா 4, லோயஸ்ட் பவர்னு பார்த்தா 2. அப்போ லோயஸ்ட் பவர் நம்ம வெளியே எடுப்போம். இப்போ p + q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்குள்ளேயே நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ரெண்டுலேயுமே p + q ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்கும், வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 போயிடும், மீதி இருக்கிறது p + q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4pq அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம p + q ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது அப்படின்னா இதை வந்து
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எழுதுகிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா இங்கே ப்ளஸ் 2pq இருக்குது, இங்கே மைனஸ் 4pq இருக்குது. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 2pq கிடைக்கும். அதாவது இதை நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4pq அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஃபார்முலாவே ஆப்போசிட்டில் கிடைக்கும். p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு p மைனஸ் q ஹோல் ஸ்கொயராக கிடைக்கும். அதேமாரி தான் p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4pq அப்படின்னு இருந்ததுன்னா இதோட ஆப்போசிட் ப்ளஸ் 4pqன்னு இருக்கும், இதோட ஆப்போசிட் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்குறாங்க p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுதுவோம்? இப்போ நம்மளுக்கு p ப்ளஸ் q இன்ட்டு p மைனஸ் q சும்மா காமனாக வச்சுக்கலாம். இப்படி இருக்குது p ப்ளஸ் q இன்ட்டு p மைனஸ் q அப்படின்னா அதுக்கு அதோட ஃபார்ம் என்ன? p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர்னு எழுதும் இல்லைங்களா? ஸோ அப்போ பாருங்கள் p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குது. அப்போ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதணும். ஸோ அந்த அப்படி எழுதுகிறப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த ஸ்டெப்ஸை இங்கே எழுதியிருக்கிறாங்க. அப்போ p ப்ளஸ் q இன்ட்டு p மைனஸ் q அப்படின்னு இங்கே வரும். ஓகேங்களா இந்த இடத்துல? ஸோ அப்படி எழுதுறதுனால இங்கேயும் p ப்ளஸ் q இருக்குது, இங்கேயும் p ப்ளஸ் q இருக்குது. அதனால் இவங்க ரெண்டுலேயுமே p ப்ளஸ் q காமனாக எடுக்கிறாங்க. அப்போ p ப்ளஸ் q காமனாக எடுத்துகிட்டு அப்படின்னா இங்கே பவர் ஒன்று குறையும். அப்போ p ப்ளஸ் q இன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் தான் கேன்சல் ஆகிடுச்சிங்க இல்லையா? இங்கே p ப்ளஸ் q காமனாக எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது p மைனஸ் q பை 2pq அப்படின்னு இருக்குது. டிவைடில் இருக்கிறது நம்ம பார்க்கவே இல்லை. ப்ளஸ் அதே 2pqன்னு அப்படியே இது வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் எடுத்து ஒரு ஆன்சரும் மைனஸ் எடுத்து ஒரு ஆன்சரும் போடணும். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா p ப்ளஸ் q இன்ட்டு p ப்ளஸ் q ஃபஸ்ட் நான் ப்ளஸ் எடுக்கிறேன், ப்ளஸ் p மைனஸ் க்யூன்னு வருமா? இப்போ மைனஸ் q ப்ளஸ் q கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு 2pன்னு இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்குறாங்க p ப்ளஸ் q இன்ட்டு 2p அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 2வும் கேன்சல் ஆயிரும், பியும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது p ப்ளஸ் q பை q அப்படின்னு இருக்கும். இது ப்ளஸ் எடுக்கிறப்ப வருது. நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுக்கிறப்ப எப்படி வரும் அப்படின்னா p ப்ளஸ் q இன்ட்டு p ப்ளஸ் q. இப்போ இங்கே இருக்கிற சென்ட்ரல் இருக்கிற மைனஸ் எடுக்க போகிறோம். மைனஸ் p மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் q ஆகும். அப்போ மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது நம்மளுக்கு 2q இருக்கும் பை 2pq இருக்கும். டிவைடில் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா p ப்ளஸ் q இன்ட்டு 2q பை 2pqன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ q கேன்சல், 2 கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது p ப்ளஸ் q பை p அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 7th கொஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தடு. ஸோ ஃபார்முலா மெத்தடில் இந்த சம்மும் ஈஸி உங்களுக்கு போட்டுருவீங்க. ஸோ அது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. செகண்ட் சம் என்ன இருக்குது? √2 f² மைனஸ் 6f ப்ளஸ் 3√2 இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0 அப்படிங்கிற நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மு. x² பதில் இங்கே f² இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஏவோட வேல்யூ √2, பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ 3√2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். நம்ம சொன்ன மாதிரி இங்கே வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. அதை கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. மைனஸ் பி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இருக்கிறதே இங்கே -6, ஃபார்முலா 1 மைனஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ +6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √ பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப -6 இன்ட்டு -6 36 ஆகும், +36 ஆகும். -4 ஏவோட வேல்யூ √2 அண்டு சியோட வேல்யூ 3√2. இப்போ √2 இன்ட்டு √2 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். √2 இன்ட்டு √2 நார்மல் 2 இன்ட்டு 4 இன்ட்டு 3. அப்போ 3 4s are 12, 12 2s are 24 வரும். பை 2a, ஏவோட வேல்யூ √2. ஸோ 36 - 4√2 அதான் நம்ம 24ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. பை 2√2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 36ல் 24 நம்மளுக்கு போகுது. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ √36 - 24 பை 2√2ன்னு கிடைக்குது. ஸோ 36ல் 24 போனால் ரிமைனிங் நம்மளுக்கு 12 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ 12 எல்சிஎம் டைப்பில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 × 2 × 3ன்னு கிடைக்கும். ஸோ +2க்கு பதிலாக 1 2 நம்ம காமனாக எடுப்போம். பை அண்டு √3, இந்த 3 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ அதை ரூட்டுக்குள்ளே போடுவோம். அப்போ நம்மளுக்கு 6 + or - 2√3 பை 2√2 அப்படின்னு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே 6ன்னு 2 டேபிள் தான் வருது, இங்கே 2வும் 2 டேபிள் வரும். அப்போ 2வை காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 6ல் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 + or - 2 அவுட் சைடில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் √3 பை 2√2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 3 + or - √3 பை √2 அப்படின்னு நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி போடுறப்ப நம்மளுக்கு 3 + √3 பை √2, 3 - √3 பை √2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். ஸோ இதை நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர். நீங்கள் இதை வந்து இந்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணாமல் நம்ம முதல் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 4th கொஸ்டின். ஈக்குவேஷன் நம்மளுக்கு 36y² - 12ay + a² - b² = 0ன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ எக்ஸு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒய் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36, பியோட வேல்யூ -12a அண்டு சியோட வேல்யூ a² - b². ஸோ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுத தேவையில்லை. நார்மலாக நம்மளோட ஃபார்முலா என்ன, ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுவோம், -b + r, அது கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதிக்கிறீங்க. பியோட வேல்யூ -12a, நம்ம ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு +12aன்னு கிடைக்கும். + or - b² அப்படின்னா 12a இன்ட்டு -12a இன்ட்டு -12a. நல்லா பாருங்கள், -12 இன்ட்டு -12 அப்படின்னா நம்மளுக்கு +144 வரும். a இன்ட்டு a² அப்போ 144a² -4, ஏவோட வேல்யூ 36, சியோட வேல்யூ a² - b² பை 2 இன்ட்டு 36 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்குறாங்க. ஸோ a² - b² அப்படியே இருக்கட்டும். 4 இன்ட்டு 36 வந்து நம்மளுக்கு 144 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 144 a² அண்டு b² மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 144a² -144 இன்ட்டு a² -144a² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். நல்லா கவனிங்க, இந்த 144ஆல் உள்ளே இருக்கிற a² அண்டு b² மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ -144a² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 144 b² பை 72 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொன்னேன், √ இந்த இடத்துல மட்டும் நான் சொல்கிறேன் 144a². இப்போ இந்த 144ஆல் மல்டிப்ளை பண்ணால் -144a² ப்ளஸ் 144b² நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ப்ளஸ் 144b² மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 144 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா + or - 12
பின்னு கிடைக்கும் பை 72 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஏன்னா 144 ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளுக்கு 12, பி ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு பி. ஸோ 12b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. ஸோ நம்ம 12 காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு a ப்ளஸ் ஆர் மைனஸ் b பை 72 அப்படின்னு கிடைக்கும். 1 12s are 12, 6 12s are 72. அப்போ a ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் எடுக்கணும்னா a ப்ளஸ் b பை 6 அண்ட் a மைனஸ் b பை 6 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸசைஸில் 3.11 தேர்டு கொஸ்டின், எ பால் ரோல்ஸ் டவுன் எ ஸ்லோப் அட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் d equal to d square minus 0.75 t feel in d second. d செகண்ட்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. டிங்கிறது இங்கே செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்கு, t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t. ஃபைண்ட் த டைம் வென், அவங்க இன்னொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கேட்டிருக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 11.25. அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா 11.25. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா போடணும், டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டீயில் போடணும். ஓகேங்களா, இந்த டிக்கு பதிலாக அவங்க சொல்லியிருக்கிற 11.25 ஃபீட்டை நம்ம அங்கே போட்டுக்கணும். நம்மளுக்கு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி அங்கே இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி போடலான்னு. ஸோ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இங்கே டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி ஈக்குவல் டு 11.25 அப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 11.25 ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ அது மைனஸ் ஆகும். டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி மைனஸ் 11.25 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டைரெக்டாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு 2 டெசிமல் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டெசிமல் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாமே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி மைனஸ் 11.25 கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பாயிண்ட் ஆஃப்டர் 2 டெசிமல் இருக்கிறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு 100 டி ஸ்கொயர் மைனஸ் 75 டி மைனஸ் 1125 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 25 டேபிள் இருக்கிறனால எல்லாத்தையும் 25ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணோம் நம்மளுக்கு 4t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நீங்கள் 25ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ 4 அண்ட் பியோட வேல்யூ -3 அண்ட் சியோட வேல்யூ -45 கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b ஸ்கொயர் மைனஸ் 4ac எனக்கு கிடைக்கும். அது ஃபார்முலா. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ -3. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கான எனக்கு +3ன்னு கிடைக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் √b ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப பியோட வேல்யூ 3, அப்போ 3 × 3 9 மைனஸ் 4a அண்டு சியோட வேல்யூ -45. ஸோ நான் மல்டிபிள் பண்ணுறப்ப 4 × 45 எனக்கு 19 கிடச்சிது. 19 × 4 எனக்கு 4 × 45 118 கிடச்சிது. 180 × 4 720 கிடச்சிது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு 45ல் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ 9 + 720 729 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √729/8ன்னு கிடைக்குது. ஸோ 729 எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ 27 எனக்கு வருது. ஸோ அதனால தான் கீழே பாருங்கள் +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் வராது, ஏன்னா அதோட ஸ்கொயர் ரூட் தான் 27. அதனால் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 27/8 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்படின்னு எடுக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல மைனஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எடுக்கிறப்ப 3 + 27 13 கிடைக்கும். அப்போ 30/8ன்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணுறப்ப 3 - 27 அப்படிங்கிறப்ப எனக்கு -24/8ன்னு எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போ நான் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு
3.75 அப்படின்னு ஒரு ஆன்சரும் -3 ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. ஆனால் டைமில் பார்க்குறப்ப நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டீயோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 3.75 செகண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிரும்.